மகாநதி சீரியலோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அவங்க பாட்டிக்கிட்டேயும், அத்தைக்கிட்டேயும் சத்தம் போட்டுட்டு, "எனக்கு வந்து காவேரி தான் வேணும். காவேரி தான் என்னோட வாழ்க்கை. அவ இல்லாம என்னால எந்த வீட்ல இருக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம். காவேரியை விட்டுட்டு நீ இந்த வீட்ல வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லி அவங்க பாட்டியும், அத்தையும் சொல்றாங்க. பட் விஜய் வந்து அத கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணாம, அவங்களையும் வந்து ஒண்ணும் சொல்ல முடியாம அந்த வீட்ட விட்டு கிளம்பி, காவேரி வந்தா நான் காவேரியோட தான் வருவேன். இல்ல நான் காவேரியோட தான் இருப்பேன்னு சொல்லி அந்த வீட்ட விட்டு வராரு. ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியோட அம்மாகிட்ட வந்து சொல்கிறாங்க, "நான் இந்த மாதிரி என் வீட்டை விட்டு வந்துட்டு நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா?" அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, காவேரிக்காக அவர் எதுனாலும் வந்து இறங்கி செய்வார். அவங்க ஃபேமிலியவும் விட்டுட்டு வருவார். அவரோட சொத்து, பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ காவேரிக்காக வந்திருக்காரு. ஸோ இது மூலிமா காவேரி மேலே அவர் வச்சுருக்க அன்பு அவங்க அம்மாவுக்கும் தெரியும், அவங்க பாட்டி தாத்தாக்கும் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவங்க பாட்டி தாத்தாவை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு கண்டிப்பாக வந்து இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. சீரியல் இப்போ தான் ரொம்ப பாசிட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ காவேரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட துரு அவங்களோட சார்ம்னஸ்லாம் வந்து இப்போ தான் திருப்பி வந்திருக்கு சீரியலில், விஜயை பார்த்த பிறகு தான்.